ரவியை வந்து என்னிடமிருந்து நீ பிரிந்து போய் விட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கக்கூடாது, அதுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், அதுக்கு இது ஒரு காரணம். அப்போ ரவி இங்கேருந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வச்ச ஒரு செக் தான். ஒரு சைடு பார்க்கும்போது அவங்க பாசமாக வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். இன்னொரு சைடு பார்க்கும்போது இது ஒரு மாதிரி பிளாக்மெயிலாக தெரியலையா சார்? இல்லை, கிடைக்காதுல்ல, உங்களுக்கு 40 லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 குழந்தைகளுக்கு ஒரு அப்பா வேணும், அந்த அப்பாவா நீங்கள் அந்த கடமையை நீங்கள் உதறி விட்டு போக முடியாது. ரவி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆர்டியை மட்டும் தான் டைவர்ஸ் பண்ணுறேன், இப்போ பசங்களை நானே பார்த்துக்கிறேன்னு. அவங்க கையில் ஃபோன் இருந்திருக்கு, இது வரைக்கும் 2 தடவை தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, ஃபோன் இருக்குது, பேசியிருக்கலாம். அவங்க ஆல்ரெடி அவங்க தாத்தா பாட்டியோட இடத்துக்கு வர சொல்லி குழந்தைகளை பார்த்துருக்கலாம். 2 முறை 3 முறை தான் பேசிட்டு இருக்கிறார். அந்த குழந்தைகளை அப்பாவை பார்க்குறதுக்கு ஏக்கமாக இருக்கிறாருன்னு. ஆனால் இன்னொரு தரப்பு, சினிமா தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா, ரவி ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு அழுத்த பிடிமானத்தில் புடியில் மாட்டின மாதிரி இருக்கிறாரு, அவரால் சுயமாக சிந்திக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாருங்கிற மாதிரி அவங்க சில தகவல்லாம் அவருடைய நண்பர்கள் கூட இருக்க ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. அவர் தன்னை மறந்து இருக்கிறாரோங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்குது. ஓகே.